அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 12 ராசிகளுக்கும் பாதகாதிபதிகள் அமைப்பை சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஒரு ராசிக்கும் பாதகாதிபதிகள் இருப்பாங்க. அவங்க 100% பாதகத்தையே செய்வாங்க. அதே போல் இந்த திருமணம் இணைக்கக்குள்ளேயோ அந்த ராசி பொருத்தத்தை முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா ராசி பொருத்த பொருந்தவில்லை என்றால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதிகபட்சம் 80% வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசிகளுக்கு பாதகாதிபதிகள் பார்த்திங்கன்னா சனி, சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இந்த 4 பேரும் பாதகாதிபதிகள். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா சனி, செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் பாதகாதிபதிகள். அதே போல் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த ராசிகளுக்கு பாதகாதிபதி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2 பேர் தான் பாதகாதிபதியாக வராங்க, குருவும் புதனும். கருத்தில் கொள்ளுங்கள். மீதி 8 ராசிகளுக்கு 4 பேர் வராங்க. இந்த தனுசுக்கும் மீனம், மிதுனம், கன்னி இவங்களுக்கு 2 பேர் தான் வராங்க பாதகாதிபதிகளாக. அது குருவும் புதனும். பாதகாதிபதிகளாக வரும் கிரகங்களும் மாரகாதிபதிகளாக வரும் கிரகங்களும் பாதகத்தையும் மார்க்கத்தையும் செய்யக்கூடியது. ஒரு ராசிகளில் பார்த்திங்கன்னா பாதகாதிபதியாக வந்துடுவாங்க, மாரகாதிபதியாக வந்துடுவாங்க, அஷ்டமாதிபதியாக வந்துடுவாங்க. அதுபோல் வரக்குள்ள அவங்களுடைய தசா புத்தி நடக்கக்குள்ள மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது மாரகத்தை தரக்கூடிய அமைப்பையே. அதனால் விழிப்புணர்வோடு இருந்து ஒரு ஜாதகரும் தங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.